வெல்கம் டு MBA சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ரெண்டு முக்கியமான ஒரு அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த 2022ல நகைக்கடன் தள்ளுபடி பண்ணவங்களுக்குலாம் அந்த வரக்கூடிய 2026ல நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா? ஸோ முன்னாடி பண்ணாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2022ல ஏதோ ஒரு காரணங்களால அவங்களுக்கு நகைக்கடன் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026ல என்ன செஞ்சா அவங்களுக்கு நகைக்கடன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாகவே அமைஞ்சது. அதை தொடர்ந்து இந்த 2026ல எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான அறிவிப்புகள் வரப்போகுது, ஸோ யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அதில் மெயினாக வந்து பார்க்க போனோம்னா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான ஒரு போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் யார் என்னென்ன தேர்தல் அறிவிப்புகளில் கொடுப்பாங்க, அதுல முக்கியமா வந்து பார்க்க போனா நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், சுய உதவி குழுக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இந்த அறிவிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல இப்ப காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சுட சுட வந்து ஒவ்வொரு தகவலா வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்த மாதிரி 2022ல வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது மெயினா வந்து பார்க்கணும்னா 3 சவரன்ல இருந்து 5 சவரனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில வச்சிருக்கிறவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா தகவல் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ மற்ற பொதுத்துறை வங்கிகளில் வைக்கிறத விட நீங்க கூட்டுறவு வங்கிகளில் வச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. குறிப்பா இப்போதைக்கு 3 சவரன் வைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டா அமையும். தமிழ்நாட்டில் இப்ப நிதி பற்றாக்குறை காரணம் இருக்கிறதுனால இந்த சவரன் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 சவரன் கொடுத்த அடிப்படையில் இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 3 சவரன் கொடுக்கறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழக அரசுல இருந்து மக்களுக்கு பிறகு என்னென்ன நலத்திட்டங்கள் புதுசா கொண்டு வரலாம், என்னென்ன இந்த தேர்தல் அறிவிப்புகள்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனை கருதி இந்த நகைக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், கல்வி கடனா இருக்கட்டும், பயிர்க்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், சுய உதவி குழு கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இதுக்கான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு யாரும் கவலையப்பட வேணாம். கண்டிப்பா இதுக்கான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம தமிழக அரசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க. பல கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள்ல கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதோட அடிப்படையில் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்புகள் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அதுக்கான விளக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் பாக்குறேன்.